ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு அது எப்படி எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்ல போறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்துட்டு ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங்கோட புக்கு. அந்த புக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்னென்ன சாப்டர்ஸ் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாப் 6 சாப்டர்ஸ் இது. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 6 சாப்டர்ஸ் இது. ஸோ 6 சாப்டர்ஸா வந்துட்டு என்னென்ன எது எதுலாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு ஒரு கால்குலேஷன் வச்சிருக்கேன். இந்த கால்குலேஷன் வச்சு தான் நான் 2021 எக்ஸாம் எழுதினேன். அப்புறம் நான் 57 கிட்ட மார்க் எடுத்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஷனுக்கு ட்ரை பண்ணேன். பட் ஜஸ்ட் 3 மார்க்ஸ்ல எனக்கு வந்து அது போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வந்து எப்படின்னா வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த இது வந்து தனியாக ஒரு ரஃப் புக்கில் எழுதி இந்த என்ன எது எதுலாம் வந்து இம்பார்ட்டன்ட்ற மாதிரி எது எதுலாம் எப்படி படிக்கணுன்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங். ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக எப்படி வரும்னா ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ். ஒரு ஜேர்னல் என்ட்ரியை வந்துட்டு போட்டுட்டு எப்படி அதை ரெக்டிஃபை பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து டெப்ரிசியேஷன் என்ட்ரி என்ன, அசட்னா என்ன, லயபிலிட்டினா என்ன, எக்ஸ்பென்ஸ்னா என்ன. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் லைக் அக்ரூவல் கான்செப்ட்னா என்ன, ரெவென்யூ ரெகக்னிஷன் கான்செப்ட்னா என்ன, அந்த மாதிரின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல்லாக டீப்பாக வந்து அக்கௌண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ரொம்ப தரவா இது படிச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்துட்டு உங்களுக்கு சம்லையும் கேட்பாங்க, தியரி டைப் கொஸ்டின்ஸ்லையும் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 மார்க்ஸில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் ப்ராஃபிட் ஓரியன்டட் ஆர்கனைசேஷன். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான். பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஓஆர்ஜினா ஆர்கனைசேஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட். சேம் தான். ஃபார் ஃப்ரம் ஃபார் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஓகே, இது நான் உங்களுக்கு என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான். பேசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா மூணுமே வந்துட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட், இப்போ பிஎன்எல் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் மூணுமே வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ட்ரேடிங் அக்கௌண்ட், பிஎன்எல் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொன்னேன். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஃபார் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்னா என்ன வரும்னா பிஎன்எலுக்கு பதிலாக உங்களுக்கு ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் மெத்தட் வரும். ரெசிப்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இன்கம்ஸ்ல இன்கம் வரதுலாம் ரெசிப்ட்ஸ்ல ஆட் பண்ணணும். பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு டெபிட்ஸ்ல போடணும். அதுக்கப்புறம் சப்போஸ் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் லாஸ் வந்துச்சுன்னா அது லாஸ் தான். கேபிட்டல் கூட லாஸை மைனஸ் பண்ணணும். அந்த மாதிரி தான், சேம் கான்செப்ட் தான். ஆனால் உங்களுக்கு அந்த வேர்டிங்ஸ் மட்டும் மாறும். ஸோ இது ரெண்டும் மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா இப்போ சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது கால்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் சன்ரே டெப்டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம கையில் வந்து கிரெடிட் சேல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் கஸ்டமர்ஸ் எல்லாமே இருக்கும். க்ளோசிங் சன்ரே டெப்டாஸும் இருக்கும். அப்போ நம்ம ஓப்பனிங் சன்ரே டெப்டாஸை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த மிஸ்ஸிங் கால்குலேஷன் மாதிரி அது நீங்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பாக வந்துட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட், பிஎன்எல் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் இதே தான். உங்களுக்கு இந்த 2வது ஸ்டெப் மாதிரியே இந்த 3வது ஸ்டெப்பும் வரும். ஸோ இது 1 இது 2ன்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த 3 சாப்டர் வந்துட்டு நீங்கள் படிச்சாலே 45 மார்க்ஸ் கிட்ட கவர் ஆயிடும். ஸோ இதில் நீங்கள் ரொம்ப டெப்த்தாக இருக்கணும். ஸோ இந்த 3 நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தியரி பார்ட்டை நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும். ஏன்னா சப்போஸ் அக்கௌண்ட்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாதவங்க ஃபண்டமெண்டல்ஸ்ல தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த 3த்துலேயே நீங்கள் வர முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5th த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் பார்ட்னர்ஷிப். அஃப்கோர்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து எல்லாம் படிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அது ஹைலி ரிஸ்க். ஏன்னா நீங்க ஒரு இந்த பார்ட்னர்ஷிப் சாப்டர் நீங்க மிஸ் பண்ணீங்க டோட்டலா அப்படின்னா நீங்க வந்துட்டு மீதி இருக்கிற எல்லா சாப்டரும் நீங்க படிக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்க வேணாம் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பார்ட்னர்ஷிப் மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா
ரீவேல்யூவேஷன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசொல்யூஷன் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மை டிசொல்யூஷன் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட். ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்னர்ஷிப் லெசன்ல. இது இந்த மூணும் நீங்க படிச்சுட்டு மீதி கூட நீங்க விட்டுறலாம். ஆனா நீங்க இந்த மூணு வந்துட்டு ரொம்ப தரோவா படிக்கணும். ஏன்னா இந்த மூணுத்துல தான் உங்களுக்கு மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டம். இது ஒரு சாப்டர். ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டம். அதுக்கப்புறம் 7th வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் அண்ட் டிபார்ட்மெண்டல் அக்கௌண்ட்ஸ். இந்த பிரான்ச் அண்ட் டிபார்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து கூட பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட் மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே இன்டர்லிங்க்டாக தான் இருக்கும். ஸோ அதனால இது வந்துட்டு ஈஸி தான். இந்த 3 இந்த 4 இதெல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த செகண்ட், தேர்ட், ஃபோர்த்து, 7th எல்லாம் ஒரே மாதிரி ஸ்டெப்பாக தான் இருக்கும். இப்போ நான் காமர்ஸ் பேக்ரவுண்ட் பசங்களுக்கு இது சொல்லி தான் ஆகணும். ஏன்னா காமர்ஸ் பசங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. நான் காமர்ஸ் பசங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணணும்னா ஃபண்டமெண்டல்ஸ், அதுக்கப்புறம் இந்த செகண்ட், தேர்ட், ஃபோர்த்து, அதுக்கப்புறம் 7th இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸாம் கிட்ட 1 மந்த் வரும்போது நீங்க பார்ட்னர்ஷிப் வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து எக்ஸாம்ஷன் எடுக்கிற மாதிரி ஒரு உங்களுக்கு எக்ஸாம்ஷன் எடுக்கணும்னு இந்த ஃபைனான்சியல் அக்கௌண்டிங்ல நீங்க எக்ஸாம்ஷன் எடுக்கணும்னா பார்ட்னர்ஷிப் நீங்க படிச்சா மட்டும்தான் நீங்க எக்ஸாம்ஷன் எடுக்கவே முடியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம். ஆமா, கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேஜ் தான் இருக்கும். ஆனா இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 5 தியரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த 5 தியரி கொஸ்டின்ஸ்ல நீங்க நம்ப மாட்டீங்க, ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துட்டு கம்பல்சரி உங்களுக்கு எக்ஸாம்ல வரும். அது வந்துட்டு ஒரு 5 மார்க் கொஸ்டின் மாதிரி வரும். ஸோ 5 மார்க் நீங்க ஈஸியா எடுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் சிஸ்டம்ல ஒரு தியரி 5 கொஸ்டின்ஸ் நீங்க தியரி படிச்சீங்கன்னா ஒரு கொஸ்டின் அதில் கேட்பாங்க. ஸோ இது மொத்தமாவே 2 பேஜஸ் தான். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அதை பைஹார்ட் பண்ண பாருங்க. 9th வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா AS1, 2, 7, 9 அண்ட் 10. ஸோ 1 வந்து பாத்தீங்கன்னா டிசொல்யூஷன் ஆஃப் ஃபார்ம், 2 வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ ரெகக்னிஷன் நினைக்கிறேன். சாரி, 2 வந்துட்டு சம்திங் ஏதோ வரும். A7 வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட், 9 வந்து ரெவன்யூ ரெகக்னிஷன், 10th வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். அது லாங்காவேனால எனக்கு ஆமா 2 மட்டும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த 9 சாப்டர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார். நான் சொல்றது வந்து எக்ஸாம்ஷனுக்கே சொல்றேன், ஜஸ்ட் பாசிங்க்குலாம் நான் சொல்லல. ஜஸ்ட் பாசிங்னா நீங்க முதல் 5 சாப்டர்ஸ் படிச்சாலே ஈஸியா பாஸ் ஆயிடலாம் நான் சொல்றது. மார்க் எடுக்கணும் அப்படி நல்ல ஒரு 60+ அப்படி எடுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த இந்த மாதிரி நீங்க இதுல வாங்க. ஃபர்ஸ்ட் இது, அப்புறம் செகண்ட் ஒன்னு, இது தேர்ட் டைம் படிங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு, இதெல்லாம் சேர்த்து ஃபோர்த் டைம்ல படிங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து 5th டைம் வாங்க. ஸோ இந்த மாதிரி பிரிச்சு வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4 and 5. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது வந்துட்டு ஃபைனான்சியல் அக்கௌண்டிங்கோ இல்லை டேக்ஸுக்கோ ஏதாவது டியூஷன் மாதிரி தனியா தேவைப்படுதுன்னா நீங்க வந்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. எப்படின்னா வந்துட்டு இப்ப நிறைய பேர் வந்துட்டு படிச்சு முடிச்சுட்டு நிறைய பேர் வந்துட்டு ஜாப் இல்லாம இருக்காங்க இந்த அக்கௌண்ட்ஸ் பேக்ரவுண்ட்ல. அவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு அவங்க அவங்களுக்கு நான் வந்து அக்கௌண்ட்ஸ் ட்ரைனிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்துட்டு அவங்களுக்கு ஆஃபீஸில் கேம்பஸ் மாதிரி செலக்ட் பண்ணி கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கு. ஃபார் சர்வீஸ் மட்டும்தான், இது காசுக்காகலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இது ஒரு சர்வீஸாக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ்.